ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்னா டியூக் 250 வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எடுத்து 7 months ஆகுது. 8 months ஆகுது. இந்த பைக்கு எப்படி ஒர்த்தா 10 மாதமா 10 மாதம் ஆகுது எடுத்து. இந்த பைக் வந்து கொல்லாமா எடுக்கலாமா வேண்டாமா, என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னெல்லாம் நல்லா இல்லை, ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா, எல்லாமே பவர் எல்லாம் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்து செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஓகேவாடா, ஃபஸ்ட்டு சொல்லு, இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாம், அது மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லு. அதுக்கு முதல்ல கடையில் வண்டி இருக்கணும்ல. ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. நியூ மாடல் நாங்கள் இனி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாடல் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த பைக் இந்த நேரத்தில் எடுக்கலாம்னா பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செகண்ட்ஸில் வந்து எவ்வளோக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி உனக்கு பைக்கு ஃபஸ்ட்டு பைக், இவனுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பைக்கு, ஓகேவா? ஸ்கூட்டிலேருந்து அடுத்து ஃபஸ்ட்டு பைக்கை 250 மாறினோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை ஏதாவது R15 அது மாதிரி ஏதாவது பைக்கு மாற்றிட்டு KTM வாங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா டாக்கு எடுத்ததுமே KTM தான் எடுத்திருக்கான், அதுவும் டியூக் 250. சொல்கிறா, இப்படி பைக் கொள்ளாமா, பிடிச்சிருக்கா? பைக் எல்லாமே கொள்ளலாம், அதில் ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா இந்த சர்வீஸு இது சின்னதாக ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ஆனாலும் ரேட்டு ஜாஸ்தி. ஆமாம், அதுதான். நான் வாங்கின ஷோரூமில் அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லையே. ஆமாம், என்ன காமெடினா எல்லா ஷோரூமும் வந்து நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டவுட்டு தான். வேறு என்ன, ஸ்பேர் பார்ட்ஸு கொஞ்சம் ரேட்னா நார்மலோட கொஞ்சம் கூடுதல். இப்போ R15லாம் எடுத்திங்கன்னா ஒரு 700 இருந்துச்சுன்னா இது ஒரு டபுள் மடங்கு வரும், 1500 1300 வரும், அவ்வளோ டபுள் மடங்கு, அவ்வளோதான். செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரம் போயிடும். ஆமாம், செயின் ஸ்ப்ராக்கெட் செயின் லூப் அடிக்கலாம், செயின் 3000 கிலோமீட்டர்லேயே போயிடும். ஆமாம், 4000 கிலோமீட்டர் இருக்கும், அதுக்கு வரது கஷ்டம். அது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு காட்டி தரேன். செயின் லூப் எங்கடா இருக்குது, செயின் ஆனால் இருக்குது. இதான் அந்த செயின் இவன் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதனால இப்படி இருக்குது. எனக்கு 390 காட்டி தரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த வீடியோ ஆட் பண்ணலாம். ஓகே, அது ஒன்று செயின் ப்ராக்கெட் போயிடும். இல்லை, போயிட்டு நான் காட்டிட்டு வரேன். 390 எங்கே இருக்கு? எனக்கு செயின் ப்ராக்கெட்டை படம் தெரியும், பிடிச்சி போயிருக்கோம். அது தெரியுமான்னு தெரில, ஒழுங்க அங்கங்கே பிடிச்சிருக்கோம். இது வந்து நான் செயின் லூப்பே பண்ணல, சர்வீஸ் அடிக்கும்போது அவங்க செயின் லூப் பண்ணது, மற்றபடி ஒன்றுமே பண்ணல. இதான் நம்ம 390, அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 250 பார்க்க போகிறோம். ஓகே, ஏடா மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? 25 மேலே தான் கிடைக்குது. 25 மேலே கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். இன்றைக்கி வேணும்னா ஒரு வீடியோ சும்மா ஜஸ்ட்டு எடுக்கலாம், மைலேஜ் எப்படி இருக்குது சொல்லிட்டு. வேறு என்ன, பிரேக்கிங் நல்லா இருக்குது, வேல்யூ ஃபார் மணி. நீ எடுக்கும்போது எவ்வளோ ஆச்சு? 286 3 லட்சம் ரூபாய்க்கு வருது. ஃபைனான்ஸ் மட்டும் போட்டு வாங்காது. ஃபைனான்ஸ் EMI பார்த்தீங்கன்னா 1 month வந்து 8000 சம்திங் வரும். 2 வருஷத்துக்கு தானே. ஃபஸ்ட்டு 1 lakh கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 8000 கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து அது நான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு தனி இதாகும். பம்பர் டு பம்பர் சொல்லுவாங்க, 1 year. பிளாஸ்டிக் கிளைம் ஆகாது, ஸ்டீல் தான் கிளைம் ஆகும், இரும்பு. இந்த வண்டியில் இரும்புன்னு சொல்ல போனால் இன்ஜினும் இந்த இது வேறு, அந்த சைலன்சரு இந்த சைடு, அவ்வளோதான். இது சேஸு, அவ்வளோதான் இன்ஜி இரும்பு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான், அது பார்த்துக்க வேண்டியதான். வேறு ஹெட்லைட்டு 12500 ஆகும், ரேடியேட்ரு 2000 சம்திங் வரும். இது 2000 ரூபா, 1000 சம்திங் வருமோ? இது தனியாக வாங்கலாம் இவ்வளோ இடத்து. ஆமாம், இது தனியாக வாங்கலாம் தான் பார்த்து வாங்கினேன். அது அப்படி கொஞ்சம் இதுதான். பிரேக்கிங் நல்லாயிருக்கும். வேறு என்ன, உனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பைக் ஓகேன்னு தோணுதா, இல்லை நீ வேறு பைக் எதை பார்த்தியா? பட்ஜெட்டு இந்த பைக் ஓகே தான். இவன் வந்து V4 வாங்கலான் இருந்தான், ஆனால் அவனுக்கு என்னன்னு தெரில. நேக்கடில் உங்களுக்கு இது பெஸ்ட்டு பைக் தான். இது 200 போகிறது போகலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து லாங் ட்ரைவும் பயங்கரமாக போகும், 145 வரை டாப் ஸ்பீடு பிடிக்கலாம். வேறு என்ன, இன்ஜின் ரேடியேட்ரு உங்கள் ஒரு ஃபேன் இருக்கனால ரொம்ப ஹீட் ஆகும், டக்குன்னு ஹீட் ஆகிரும், ஓடிட்டே இருக்கும். கூலண்ட் மாற்ற வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி எடுத்தால் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம், அது மட்டும் நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி சூப்பர் பவர். யாராவது பார்த்திங்கன்னா சூப்பர், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதான் நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ. டீட்டெயிலாக போனோன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?